என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா, கந்த புராணத்தோட பகுதி 2. புராணத் தோற்றம், பிரம்மதேவர் உருட்டிவிட்டு சக்கரம் அப்படின்ற கதைய தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு முறை பிரம்மதேவர் சிவபெருமான பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர பார்க்கறதுக்காக சில முனிவர்கள் அங்க வராங்க. நாங்க தவம் செய்ய ஆசைப்படுறோம். அதற்கு ஏற்ற ஒரு நல்ல இடமா நீங்க தான் எங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர வேண்டுறாங்க. உடனே பிரம்மதேவரும் பக்கத்துல இருந்த தர்பை புல்ல பறிச்சு அதை ஒரு சக்கரமா உருட்டி பூமியில உருட்டி விடுறாரு. முனிவர்களை பார்த்து பிரம்மதேவர் சொல்றாரு, இந்த சக்கரம் எங்க போய் விழுதோ அந்த இடத்துல உங்களோட தவசாலை அமைச்சு நீங்க தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. முனிவர்களும் பிரம்மதேவரை வணங்கி விட்டுட்டு அந்த சக்கரத்தின் பின்னாடியே வராங்க. பல இடங்களை தாண்டி இமாச்சலிய சாரல் பக்கத்துல அந்த சக்கரம் ஒரு வனப்பகுதியில போய் விழுது. முனிவர்களும் அந்த இடத்துல தன்னோட ஆசிரமத்தை அமைச்சு தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தவம் செஞ்சுட்டு இருந்த ஒரு சமயம், உலக நன்மைக்காக ஒரு பெரிய யாகம் நடத்தலாம் அப்படின்னு முடிவு செய்றாங்க. பல முனிவர்களுக்கும் இந்த தகவலை சொல்றாங்க. அந்த யாகத்துல கலந்துக்கிறதுக்காக பல முனிவர்களும் பல தேசங்கள்ல இருந்து நைமிச்சாரண்யத்தை அடையிறாங்க. நெய்மி அப்படின்னா சக்கரம், தர்பையால ஆன சக்கரம் அப்படின்றதுனால அந்த பகுதிக்கு நெய்மிச்சாரண்யம் அப்படின்ற பெயர் வருது. அந்த யாகத்துக்கு கலந்துக்க நிறைய பேர் வராங்க. அதுல ஒருவர் தான் சுதமுனிவர். வேதங்களை 4ஆ பிரிச்சு புராணங்களை தொகுத்த வியாச முனிவரோட சிஷ்யர் தான் இந்த சுதமுனிவர். சுதமுனிவரை கண்டதுமே அங்க இருந்த முனிவர்களுக்கு எல்லாம் பரம ஆனந்தம். ஏன்னா அவருக்கு அவ்வளவு நல்ல தெளிவான கதை சொல்லுவாரு. அவர்கிட்ட கதை கேட்கறதே ஒரு தனி சுகம். அதனால அங்க இருந்த முனிவர்கள் எல்லாருமே அவருக்கு தக்க மரியாதை செலுத்தி அவருக்கோட ஆசனத்துல அமர வச்சுட்டு, உலக நன்மைக்காக இந்த யாகம் நடக்குது. இது போன்ற ஒரு நல்ல யாகத்துல நீங்க புண்ணியம் தரக்கூடிய தேவர்கள காத்த முருகப்பெருமானின் கதைய எங்களுக்கு சொல்லணும்னு சுதமுனிவர பார்த்து எல்லாரும் வேண்டுறாங்க. அதுபடியே சுதமுனிவரும் கந்த புராணத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நன்றி. மீண்டும் பகுதி 3ல் சந்திக்கலாம். இது போன்ற நல்ல கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.